என் சாதிக்காரன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? என் மதத்தை சார்ந்தவன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது ஒரு உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கேட்கிறேன், யாராவது ஒரு நபர் காதலுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய மோசடியை விட கொடூரமானது இந்த மண்ணின் மைந்தர்கள் செய்கிற இந்த மோசடி. இந்த அரங்கத்தில் நான் துணிவோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த வீழ்ச்சிக்கு சாதியும் ஒரு காரணம், அதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பேசினால்தான் எனக்கு பேச்சு வரும். ஐயா திருஞான சம்பந்தனார்கள் மாதிரி எனக்கு பேச தெரியாது. இது முற்றிலும் ஒரு புதிய அவை, அறிஞர்கள் கூடியிருக்கிற அவை. 2 அறிஞர்கள் மனம் நிறையும்படி பேசியிருக்கிறார்கள். மெய் மறந்து என்று சொல்வோமே, அப்படி நாம் எல்லாவற்றையும் மறந்து ரசித்து கொண்டிருந்த உரைகள். ஐயா அவர்களுடைய உரையை முதன்முறையாக இன்றைக்கு நான் இந்த அவையிலே கேட்டு எல்லாவற்றையும் மறந்து சிரித்து எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை பெற்றிருக்கிறேன். அதற்காக ஐயாவுக்கு நன்றி. அதைப் போல நம்முடைய மருத்துவர் சிவராமன் அவருடைய எழுத்தை படித்திருக்கிறேன். முதல் முறையாக அவருடைய உரையை கேட்டேன். இவ்வளவு தகவல்கள் அவரிடத்தில், ஏராளமான செய்திகள், ஒரு பெரிய மருத்துவ அறிவு களஞ்சியமாக அவர் விளங்குகிறார். அவருடைய உரை மிக ஆழமாக நம்மை சிந்திக்க வைத்தது. இந்த 2 பேர் இவ்வளவு நிறைவாக பேசிய பிறகு இந்த அவையிலே நான் வேறு என்ன பேசப் போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மரியாதைக்குரிய கஸ்பர் அவர்கள் என்னை நேரிலே வந்து சந்தித்து இந்த அமர்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் அவர் திருமாவளவன் ஒரு பொதுவெளியிலே வளர்ச்சி பெற வேண்டிய தலைவர், அவருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கிறார், அல்லது வெறுப்புக்கு ஆளாகாமல் அவர் இருக்க வேண்டும் என்கிற பொருளிலே தான் இந்த தலைப்பை அவர் வழங்கியிருக்கிறார் என்று இப்போது தான் என்னால் உணர முடிந்தது. தலைப்பு கொடுத்து பேசுகிற வழக்கம் நமக்கு பிடிக்காது. வரம்பு போட்டு இதுக்குள்ளே நின்று பேசுங்க, ஏன்னா பழக்கம் இல்லை. தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பில் பேசி மாணவ பருவத்திலையும் இல்லை, அதுக்கு பிறகும் இல்லை. அரசியல் மேடைகள்னால் பிரச்சனைகள் அடிப்படையில் பேசுவோம். அப்பவும் நமக்கு நேரம், அந்த நேரத்தினுடைய அருமையை கருதி சுருக்கமாக பேசுவோம். சுருக்கமாக பேச தெரியாது, சொல்லப்போனால் அரசியல்வாதிகளுக்கு சுருக்கமாக பேச தெரியாது. இப்போ நம்முடைய அருள் திரு கஸ்பர் அவர்கள் கூட வந்து காதோரம் என்ன சொன்னார்னா, உரையை சுருக்கிக்கிட்டு கேள்வி பதிலாக வச்சுக்கிட்டிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் முதலாக இவரை எப்படி கேள்விப்பட்டேன் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் விழைகிறேன். நம்முடைய ஈழத் தமிழ் சொந்தங்கள் அழைப்பை ஏற்று நான் கனடாவுக்கு போயிருந்தபோது, சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது, அங்கிருந்து சாலை வழியே கனடாவுக்கு நண்பர்கள் அழைத்து போனார்கள். அப்போது அந்த வண்டியிலே இவர் பேசிய ஒளிநாடா ஒளிபரப்பப்பட்டது. பேசிக்கொண்டிருந்த போதே அந்த பேச்சு என்னை கவர்ந்ததும், இது யார் பேசியது என்று கேட்டேன். வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவர், என்ன இவர் தெரியாதா உனக்கு என்று ஆச்சரியமாக கேட்டார். யார் என்று கேட்டேன். அப்போது மறுபடியும் அவர் கேட்ட உடனே சொன்னார், இவர் பெயர் கஸ்பர் என்பவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். இப்படி ஒரு வானொலியிலே அவர் பணியாற்றிய போது பிரிந்து கிடந்த தமிழ் சொந்தங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய பெரும் பாலமாக இருந்தவர். அம்மா ஓரிடம், அப்பா ஓரிடம், மகள் ஓரிடம், மகன் ஓரிடம் என்று எங்கோ ஆளுக்கு ஒரு மூலையிலே, ஆளுக்கு ஒரு தேசத்திலே பிரிந்து கிடந்தபோது அவர்களெல்லாம் தேடி பிடிக்க வாய்ப்பில்லாத நிலையிலே இவருடைய உரைதான் எல்லோரையும் இணைத்து வைத்தது. அப்படிப்பட்டவர் என்று முதலாக இவரை பற்றிய அறிமுகம் எனக்கு அப்படி கிடைத்தது. இப்படிப்பட்ட ஒருவரை இதுவரையில் நாம் தமிழகத்தில் சந்திக்கவில்லையே, இப்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த ஏக்கத்தோடு தமிழகத்திற்கு வந்து அதன் பிறகு அவரை பற்றிய முழு விவரங்களையும் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் சொன்னதைப் போல அதிக நெருக்கம் இல்லை. என்னாலும் அவரை தேடி செல்ல முடியவில்லை, அவரும் என்னை தேடி வரவில்லை. ஒருவேளை சராசரியான ஒரு அரசியல்வாதியாக கூட என்னை பார்த்திருக்கலாம். ஏன் இவரையெல்லாம் நாம் போய் நெருங்க வேண்டும் என்று கூட எண்ணி இருக்கலாம். நானும் எனக்கு இயல்பாகவே உள்ள ஒரு கூச்ச சுபாவத்தின் அடிப்படையில்
அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சில சந்திப்புகளில் அவரை சந்திக்க முடிந்தது. அவரை நான் உற்று கவனித்து கொண்டிருக்கிறேன், அவரும் என்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த கவனிப்பு இந்த ஒரு மகத்தான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய அருள் திரு கஸ்பர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் அறிஞர்கள் அமர்ந்திருக்கிற அரங்கம் இது. தமிழறிஞர்கள் கூடியிருக்கிற, அரசியல் அறிஞர்கள் கூடியிருக்கிற, ஊடகவியல் அறிஞர்கள் கூடியிருக்கிற, மருத்துவ அறிஞர்கள் கூடியிருக்கிற ஒரு மகத்தான அவை இந்த அவை. இந்த அவையிலே சமூக நிலை, அரசியல் நிலை குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. மருத்துவர் சிவராமன் அவர்களுடைய உரையிலிருந்தே நான் என் செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிவராமன் பேசிய பிறகு எனக்கு ஒரு பயம் வந்துவிட்டது, வெளியே போய் எதை சாப்பிடுவது என்ற அச்சம் வந்துவிட்டது என்று சொன்னார். இவை அனைத்துக்கும் எது அடிப்படை என்று பார்த்தால் இந்த உலகமயமாதல் என்கிற ஒரு கொள்கைதான் அடிப்படையான காரணம். தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற இந்த பொருளாதார கொள்கைதான் அடிப்படையான காரணம். ஏகாதிபத்தியம் என்கிற எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துகிற முயற்சி. ஒரு உற்பத்தி என்றால் ஒரு நிறுவனமே அதை உற்பத்தி செய்வது, விநியோகம் என்றால் ஒரு நிறுவனமே அதை விநியோகம் செய்வது. இப்படி வணிக நோக்கத்தின் அடிப்படையில் அனைத்தையும் ஏகாதிபத்திய கொள்கையின் அடிப்படையில் அணுகுவது என்பதுதான் இவை அனைத்துக்குமான அடிப்படை பிரச்சனை. நாம் எதிர்க்க வேண்டியது அந்த நிறுவனத்தை அல்ல, ஏகாதிபத்திய கொள்கையை எதிர்க்க வேண்டும், ஏகாதிபத்திய கோட்பாட்டை எதிர்க்க வேண்டும். உலகமயமாதல் என்பது எதற்காக வந்தது? தாராளமயமாதல் எதற்காக வந்தது? தனியார்மயமாதல் எதற்காக வந்தது? இதை நாம் எல்லாவற்றோடும் பொருத்தி பார்க்கலாம். காதல் வரையிலும் இது பொருந்தும், தனிநபர் வாழ்க்கை வரையிலும் இது பொருந்தும். ஈழத்தமிழர்களின் நிலையும் அதிலிருந்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு இவர்தான் காரணம், இவர்தான் காரணம் என்று தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் அடையாளம் காட்டுகிறார்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில். ஆனால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையிலும் இந்த கொள்கை அடங்கியிருக்கிறது, இந்த கோட்பாடு அடங்கியிருக்கிறது. ஈழத்தமிழர்களின் போராட்டம் இந்த அளவுக்கு வீழ்த்தப்படுவதற்கு, நசுக்கப்படுவதற்கு, முற்றிலும் ஒழிக்கப்படுவதற்கு இந்த உலகமயமாதல் அல்லது ஏகாதிபத்தியமாதல் என்கிற கொள்கையும் காரணம். சர்வதேச பார்வை இதில் நமக்கு தேவை. இந்திய நாடு மட்டுமே இதில் குற்றமிழைத்தது என்று சொல்லுவோர் உண்டு. அந்த இந்திய அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்தவர்கள் இதிலே குற்றமிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோரும் உண்டு. அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் குற்றமிழைத்திருக்கின்றன என்று குற்றம் சொல்லுவோரும் உண்டு. ஆனால் உலகளாவிய பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், தானே உலக தாதாவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறார்கள். உணவிலிருந்து காதல் வரையில், போர் வரையில் அனைத்திலும் இது சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொடர்பு பட்டிருக்கிறது. இரட்டை கோபுரம் இடிபட்ட பிறகுதான், இரட்டை கோபுரத்தை இடித்த பிறகுதான் உலக அளவிலே பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கென்று அமெரிக்கா ஒரு இயக்கத்தை கட்டுகிறது. தன்னுடைய அடிவருடி நாடுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. உலகில் எங்கும் விடுதலை முழக்கமே இருக்கக்கூடாது, உலகில் எங்கும் விடுதலை போரே நடக்கக்கூடாது, உலகில் எங்கும் ஆயுதம் தாங்கிய இயக்கமே உருவாகக்கூடாது என்கிற கோட்பாடு எங்கிருந்து வருகிறது? அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமிருந்து தான் வருகிறது. ஏன் வருகிறது? அவனுடைய உச்சந்தலையில் இடி விழுந்த பிறகு வருகிறது. அந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு வருகிறது. பென்டகனில் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு வருகிறது. நாம் அடிக்கடி ஒரு கேள்வியை எழுப்புவேன். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை தமிழகத்தில் மட்டுமா, இந்தியாவில் மட்டுமா? அமெரிக்காவிலும் தானே, கனடாவிலும் தானே, ஐரோப்பிய நாடுகளிலும் தானே. ஆக உலக நாடுகளிலெல்லாம் விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜீவ்காந்தியின் படுகொலை தான் காரணமா? ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததால் தான் இந்தியாவிலே புலிகளுக்கு தடை. அம்மா எழுதி கேட்டார், உடனே தடை விதித்து விட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அமெரிக்காவிலே தடை எதனால்? கனடாவிலே தடை எதனால்? ஐரோப்பிய நாடுகளிலே தடை எதனால்?
அமெரிக்க ஏகாதிபத்தியம் அணு ஆயுதம் தயாரிப்பதிலிருந்து அனைத்து அரசியல் விவகாரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. தனக்கு தெரியாமல் எந்த நாட்டிலும் இயக்கங்கள் உருவாகக்கூடாது, போர் நடக்கக்கூடாது, ஆயுதங்கள் உற்பத்தியாகக்கூடாது, யுரேனியம் உள்ளிட்ட எந்த வணிகமும் தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது, சுரங்க தொழில்கள் தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. தனக்கு விரும்பியவர்கள்தான் நாடுகளின் பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதிகளாகவோ வர வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிரானவன் இந்தியாவின் பிரதமராக வரக்கூடாது. அமெரிக்காவுக்கு எதிரானவன் இலங்கையினுடைய பிரதமராக வந்துவிடக்கூடாது. தன்னுடைய ஏகாதிபத்திய ஆளுமைக்கு எதிராக பாகிஸ்தானில் ஆட்சி நடக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவன் தலையிடுகிறான், எல்லாவற்றிலும் தலையிடுகிறான். ஆக இலங்கையிலே ஈழத்தில் நடக்கிற இந்த விடுதலை போராட்டம் கூட நசுக்கப்படுவதற்கு இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணம், உலகமயமாதல் ஒரு காரணம், இந்த கோட்பாடு ஒரு காரணம். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளாத வரையில் 21ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய பண்பாட்டுக்கு எதிராக, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த யுத்தங்களை எதிர்த்து நம்மால் போரிட முடியாது, தடுக்க முடியாது. நாம் போராட்டம் நடத்துவதனால் இந்திய அரசை பணிய வைத்துவிட முடியும் என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய போராட்டங்களால் இந்திய அரசு பணியாது. சர்வதேச சூழல்கள் மாறுகிற போது இந்திய அரசு பணியும். சர்வதேச சூழல்கள் எப்படி மாறும்? இன்றைக்கு இலங்கைக்கும் இந்திய அரசுக்கும் இடையே இருக்கிற உறவு எத்தகைய உறவாக இருக்கிறது? அது சர்வதேச நாடுகளோடு இருக்கிற உறவுகளின் அடிப்படையில் அமைந்த உறவாக இருக்கிறது. சீனாவோடு இலங்கைக்கு என்ன உறவு, பாகிஸ்தானோடு இலங்கைக்கு என்ன உறவு, அமெரிக்காவோடு இலங்கைக்கு என்ன உறவு என்கிற அடிப்படையில் தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு அடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் என்ன உறவு என்கிற அடிப்படையிலே இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கப்படுவதில்லை. நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம், பந்தங்களாக இருக்கலாம், அழிக்கப்படுகிற அந்த மக்கள் அப்பாவி மக்களாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களின் நலன்களிலிருந்து தீர்மானிக்கப்படக்கூடியவையாக அல்ல, அது சர்வதேச உறவுகளோடு தொடர்புடையவையாக இருக்கிறது. சர்வதேச நாடுகளோடு கொண்டிருக்கிற வர்த்தக உறவுகளோடு தொடர்புடையவையாக இருக்கிறது. பொருளாதார உறவுகளோடு தொடர்புடையவையாக இருக்கிறது. அரசியல் உறவுகளோடு தொடர்புடையவையாக இருக்கிறது. நாளை ஒருவேளை இலங்கை அந்த ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக அமெரிக்கா முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்தால் இந்தியாவும் அந்த முடிவெடுக்கும். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகிறது. ஆசிய பிராந்தியத்திலே இது வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த மோனப்பலி, ஏகாதிபத்தியமாதல், இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். அந்த உணவுப் பொருளில் இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்குமே இதுதான் காரணம். இதைத்தான் இன்றைக்கு நாம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம், இதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பார்வை நம்மிடத்திலே இல்லை. எல்லா அதிகாரங்களுக்கும் உச்சபட்சமானது அரசியல் அதிகாரம்தான். எல்லா முடிவுகளுக்கும் அடிப்படையான முடிவு அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவு தான். எல்லா கொள்கை கோட்பாடுகளும் தீர்மானிக்கப்படுவது அரசியல் அடிப்படையில் தான். நாம் கீழே என்ன பேசினாலும் கூட இவையெல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடிய இடம் எது என்றால் ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்கள் இடம்பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வு இருந்தால்தான் வேப்ப மரத்தின் காப்புரிமையையும் காப்பாற்ற முடியும், சிறுதானியங்களின் வாழ்வையும் நம்மால் காப்பாற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகிறவன் யாரோ எவனோ என்கிற ஒரு பொறுப்பற்ற முறை நமக்கு இருந்தால், மதவெறியன் ஆண்டால் என்ன, சாதி வெறியன் ஆண்டால் என்ன, தனியார் மயமாக்க துடிக்கிறவன் ஆண்டால் என்ன, ஏகாதிபத்திய நாடுகளோடு கைகோர்த்துக் கொள்கிறவன் ஆண்டால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் இதை பற்றி கவலைப்படுவேன் என்று நாம் இருந்தால் இவை அனைத்தும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்குமான உச்சபட்ச அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தான். ஆக அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள் யாராயிருக்க வேண்டும்? இன்றைக்கு வெளிப்படையாக அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை தூண்டிவிட்டு ரத்தம் சிந்த வைத்து சிந்துகிற அந்த ரத்தத்தில் சோறு பிசைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், வெளிப்படையாய் வன்முறையை தூண்டி அரசியல் ஆதாயத்தை தேட முயற்சிக்கிறார்கள். கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல், அதற்காக வெட்கப்படாமல், இப்படி சாதாரண மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள நாம் ஒரு காரணமாக இருக்கிறோமே, இந்த ஓட்டுக்காக, இந்த பதவிக்காக, இதை எப்படி நாம் இதை செய்வது, இதை ராஜதந்திரம் என்கிற பெயரால் பெருமை வேறு பேசிக்கொள்கிறார்கள். ஒரு புறம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு, இன்னொரு புறம் அடிநிலை மக்களுக்கு எதிரான வெறுப்பு.
சாதாரண மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஒரு அரசியல் உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது, தேர்தல் ஆதாயத்திற்கான ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. வெறுப்பு பிரச்சாரம். ஹிட்லர் கையாண்டது வெறுப்பு பிரச்சாரம். அதனால் உலகப் போர் மூண்டது. இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அல்லது அரசியல் கட்சியின் கோட்பாடு அதை முன்னிறுத்துகிறது, உயர்த்தி பிடிக்கிறது. நான் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பேசுகிறேன், அரசியல் பேசவில்லை, கட்சி அரசியல் பேசவில்லை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், யான் சாதிக்காரன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? என் மதத்தை சார்ந்தவன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது ஒரு உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? ஒரு அறமாக இருக்க முடியுமா? நல்ல கோட்பாட்டை உள்வாங்கியவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணினால்தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும். இல்லை என்றால் எத்தனை நம்மாழ்வார்கள் வந்தாலும் நம்முடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது. கு. சிவராமன் இன்னும் 10 மேடைகளில் பேச முடியும், இன்னும் 100 மேடைகளில் பேச முடியும். பேச்சு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமே தவிர அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மோடி அலை வீசுவதாக நாம் படிக்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கிற சக்திகள், அதற்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் என்ன கோட்பாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யாருக்கும் நாம் வக்காலத்து வாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் பேசவில்லை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்முடைய மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்திய அரசு உலக நாடுகளில் அந்த வர்த்தக கட்டமைப்பிலே உலகமயமாதல் கொள்கையை உள்வாங்கி கொண்டதாக மாறிவிட்டது. இன்றைக்கு விவசாயத்திற்கான விளைநிலங்கள் உண்டா? யாராவது விவசாயம் செய்கிறார்களா? மருத்துவர் சிவராமன் பேசிய பேச்சை ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் எனக்கு தெரிந்த பாணியிலே. உனக்கும் எனக்கும் தேவையானது இன்றைக்கு உற்பத்தி ஆகிறதா? மக்களுக்கு தேவையான வேர்க்கடலை இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறதா? பல மேடைகளில் நான் கேட்டிருக்கிறேன். வேர்க்கடலை என்பது கொடிக்கடலை என்ற ஒரு கடலை உண்டு. அது கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் நாம் பயிர் செய்து எடுப்போம். அந்த கடலையை எத்தனை மணி நேரம் நாம் தின்றாலும் கூட வயிறு பாதிக்கப்படாது, உடலுக்கு பாதிப்பு இருக்காது, அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கடலையை, வேர்க்கடலையை 10 பயிர் சாப்பிட்டால் மயக்கம் வந்துவிடும். இந்த கடலை எண்ணெய் வித்துக்காக உற்பத்தி செய்யப்படுகிற கடலை, உலக சந்தைக்காக உற்பத்தி செய்யப்படுகிற கடலை, மனிதன் தின்னுவதற்காக உற்பத்தி செய்யப்படுகிற கடலை இல்லை. இப்போ எங்கு தேடினாலும் கிடைக்காது, கொடிக்கடலை கிடைக்காது. அந்த கொடிக்கடலை எவ்வளவு தின்றாலும் பாட்டி தாத்தா அத்தனை பேரும் அறுவடை செய்கிற இடத்திலேயே போய் உட்கார்ந்து பால் வடிய வடிய தின்று கொண்டிருப்பார்கள். விவசாயிக்கு அதனால் நட்டம் ஏற்பட்டால் கூட அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதெல்லாம் சேர்ந்து மிச்சம் இருப்பது தான் விளைச்சல். அப்படி ஒரு உற்பத்தி, நமக்கான உற்பத்தி இருந்தது. நமக்கான உற்பத்தி கம்பு இல்லை. இன்றைக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ கரும்பு உற்பத்தி செய்ய சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுக்கு மொலாசஸ் தேவைப்படுகிறது, அவனுக்கு ஆல்கஹால் தேவைப்படுகிறது, அவனுடைய பெரும் தொழிலுக்கு அப்படிப்பட்ட பொருட்கள் தேவைப்படுகிற காரணத்தினால் கரும்பு உற்பத்தி செய்ய சொல்லுகிறான். இது உலக சந்தைக்கான உற்பத்தியாக மாறி இருப்பது எதனால்? இந்த உலக சந்தைக்கான உற்பத்தி உலகமயமாதல் கொள்கையினால் தான், அந்த கோட்பாட்டால் தான் மாறி இருக்கிறது. உலகம் முழுவதும் அவன் விநியோகம் செய்ய வேண்டும், உலகம் முழுவதும் அவன் கடைகளை திறக்க வேண்டும். அதற்கு தேசங்களின் எல்லைகள் அவனுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே அவன் தாராளமயமாதல் என்ற கோட்பாட்டை கொண்டு வருகிறான். தனியார்மயமாதலை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் தாராளமயமாதல், தாராளமயமாதலை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் உலகமயமாதல். இந்த உலகமயமாதல் என்கிற கோட்பாடு தான் எல்லா தளங்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமயமாதல் கோட்பாடு எங்கிருந்து வருகிறது என்றால் ஏகாதிபத்தியம் என்கிற கருத்திலிருந்து தான் அது உருவாகிறது. ஏகாதிபத்தியம் என்பது வெறும் பொருளாதார நிலையில் மட்டுமல்ல, அரசியல் நிலையிலும் இருக்கிறது. தான் விரும்புகிற தேசங்களில் தான் விரும்புகிறவன் தான் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த கோட்பாடும் ஏகாதிபத்திய கோட்பாடு தான். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால், இலங்கையிலே ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வருவதா, மஹிந்த ராஜபக்ஷே ஆட்சிக்கு வருவதா என்பதை அந்த நாட்டின் சிங்களவர்களும் தமிழர்களும் சேர்ந்து முடிவு செய்யக்கூடியதாக இல்லை, சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை நுட்பமாக நாம் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவின் எடுபடியாக அல்லது ஆளாக கருதப்படுகிற நிலை இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷே சீனாவுடைய ஆளாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி ராஜபக்ஷேவை பிரதமராக்க வேண்டும் என்று அவன் போட்டி போடுகிறான்.
அமெரிக்கா ரணில் விக்ரமசிங்கேவை அதிபராக்க வேண்டும் என்று அவன் போட்டி போடுகிறான். அந்த போட்டியிலே யார் வென்றார்கள் என்பதுதான் அரசியல். நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டிலே இந்தியாவில் நடக்கிற அரசியலில் கூட நீங்கள் பார்க்கலாம். அரசியல் கட்சியில் உறுப்பினர் சந்தா வசூலித்தா தேர்தலை சந்திக்கிறார்கள். நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு கட்சி உறுப்பினர்கள் சந்தா கொடுத்து அந்த சந்தாவிலிருந்து தேர்தல் நிதி திரட்டி அதை வைத்தா தேர்தலை சந்திக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தலுக்காக கொட்டி செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கோடிக்கணக்கான ரூபாயை கொடுப்பவர்கள் யார்? 10 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கூலி உயர்த்த முடியாது என்று கொடுமை செய்கிறவன் 10 கோடியை ஒருவனுக்கு நன்கொடையாய் தருகிறான் என்றால் எந்த அடிப்படையிலே அவன் தருகிறான்? 10 கோடியை நன்கொடையாய் தர முடியும் என்றால் அவனுக்கு அதை விட 100 கோடி லாபம் வந்தால் தானே 10 கோடி நன்கொடை கொடுப்பான். ஆக 100 கோடி லாபம் எந்த வகையிலே வருகிறது? இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய வணிக கோட்பாடு, பொருளாதார கோட்பாடு, அதுதான் அடிப்படை காரணம். ஆக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்க வேண்டும். தனியார்மயமாக்குவதன் மூலம்தான் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வந்து போட முடியும். இங்கே பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி வந்தன? நம்முடைய விளைநிலங்கள்லாம், சென்னையை சுற்றியுள்ள நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு நோக்கியா கம்பெனியும் ஃபோர்டு கம்பெனியும் இன்னும் பல்வேறு கம்பெனிகளும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வேலி போட்டு மடக்கி விட்டார்கள். விவசாய நிலம் இல்லை. அனைத்தும் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டது. எதனால்? பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை இங்கே அனுமதித்ததனால். யார் அனுமதித்தது? அரசு அனுமதித்தது. எந்த அடிப்படையிலே? இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலே. என்ன கொள்கை? ஏகாதிபத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால், உலக வர்த்தக கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால், இந்த உலகமயமாதல் போன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதனால். ஆக அடிப்படையிலே இதை எதிர்க்காத எந்த தேசமும் தம் நாட்டு குடிமக்களை காப்பாற்ற முடியாது. ஏகாதிபத்திய கோட்பாட்டை எதிர்க்காத எந்த தேசமும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது, தன்னுடைய உரிமைகளை காப்பாற்ற முடியாது, தன்னுடைய எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற முடியாது. இல்லை என்றால் அதற்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை சுருக்கிக் கொள்ளவோ அழித்து கொள்ளவோ நாம் பக்குவப்பட்டாக வேண்டும். வேறு வழி இல்லை. ஆக இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தின் மீது வெறுப்பு, ஒரு கட்சியின் மீது வெறுப்பு, ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு, ஒரு மதத்தின் மீது வெறுப்பு, ஒரு இனத்தின் மீது வெறுப்பு, இது உலகம் முழுவதும் கடந்த காலங்களில் இருந்து வருகிற ஒரு அரசியல் கோட்பாடு தான். உலகப்போர் மூண்டதற்கு எப்படி ஹிட்லர் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கையாண்டாரோ அப்படி இனத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மதங்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கையாளுகிற போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நாம் அந்த விழிப்புணர்வை பெறவில்லை என்று சொன்னால், எங்க சாதிக்காரன் பேசுகிறான் என்கிற உணர்வை பெற்றால், என் மதத்துக்காரன் பேசுகிறான் என்கிற உணர்வை பெற்றால் நாடு அழிவதையும் தலைமுறை அழிவதையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே, இந்த தேர்தல் மிக வெளிப்படையாக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தேர்தலை சந்திக்கிறது. மிக வெளிப்படையாக. முன்பெல்லாம் ஒரு கூச்சம் இருக்கும், கொஞ்சம் வெட்கம் இருக்கும், இப்படி பேசக்கூடாது என்று தயங்குவார்கள். அப்படி இல்லை, நாங்கள் இவருக்கு எதிரானவர்கள் இல்லை, அவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது மிக வெளிப்படையாக வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கேட்கிறேன், யாராவது ஒரு நபர் காதலுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? காதலியுங்கள் என்று சொல்லித்தர முடியுமா? இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று காதல் செய்வதற்கு யாராவது அப்படி சொல்லித் தருவார்களா? பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஆதாயத்திற்காக மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அருள் திரு கஸ்பர் அவர்கள் வெறுப்பின் கைதிகள் அல்ல என்று என்னை சொல்லச் சொல்கிறார். வெறுப்பு எங்கிருந்து வருகிறது? இயலாமையில் இருந்து வருகிறது. இயலாமை எங்கிருந்து வருகிறது? இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கற்பனைகளை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதனால் வருகிறது. மேதகு பிரபாகரனை போல் நம்மால் படை கட்ட முடியாது, அந்த இயலாமை எனக்கு வருகிறது. மேதகு பிரபாகரன் அவர்களைப் போல என்னால் போரிட முடியாது, அந்த இயலாமை எனக்கு வருகிறது. அந்த இயலாமை வருகிற போது இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற வெறுப்பு எனக்கு வருகிறது. அந்த வெறுப்பு வருகிற போது நான் அதை விட்டு புறந்தள்ள வேண்டும் அல்லது அதற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். இயலாமையின் விளிம்பில் நிற்பவன் தான் விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுகிறான். விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுகிறவன் தான் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான். விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுகிறவன் தான் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான். ஆக அரசியலில்
நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதை தடுப்பதற்கு நமக்கு துணிவில்லை என்று சொன்னால், வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் நமக்கு இல்லை என்று சொன்னால், அதற்கு எதிராக நாம் அணிதிரளவில்லை என்று சொன்னால், அதைவிட ஒரு பச்சை கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதைவிட ஒரு கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்பிக்கை கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கட்டும், வேறு நம்பிக்கையை ஊட்டி வாக்கு சேகரிக்கட்டும், சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்ல எத்தனை பேருக்கு துணிச்சல் இருக்கிறது? தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர சட்டம் இயற்றுவோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க எத்தனை பேரால் இங்கே முடியும்? அதற்கு எதிரான கருத்துள்ளவர்கள் இன்றைக்கு மக்களுடைய மத நம்பிக்கையையும் சாதி நம்பிக்கையையும் ஒரு பலவீனத்தை, அந்த பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். மதத்தின் மீது நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, அது ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்குரிய பொருள். அந்த நம்பிக்கையை நாம் கேள்விக்குள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் இதை தூண்டிவிட்டால் இவனை திரட்ட முடியும் என்று அவன் பலவீனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது எப்படி ஒரு அரசியல் கோட்பாடாக இருக்க முடியும்? எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, அதனால் எனக்காக உனக்கு கோயில் கட்டப் போகிறேன், உனக்காக ஒரு கோயிலை கட்டப் போகிறேன் என்று சொல்லி என் வாக்குகளை திரட்டுவதற்கான முயற்சி இருக்கிறதே, அதுதான் அற்பமான முயற்சி என்று நான் சொல்லுகிறேன். தேசத்தை காப்பாற்றுவதற்கான கோட்பாடு சொல்லப்படவில்லை. மக்களிடையே இருக்கக்கூடிய பழம்பெரும் பாரம்பரியமான அந்த நம்பிக்கைகளை, அந்த பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவது, இது ரொம்ப ஆபத்தானது. பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய மோசடியை விட கொடூரமானது இந்த மண்ணின் மைந்தர்கள் செய்கிற இந்த மோசடி. மக்களின் மத நம்பிக்கைகளையும் சாதி நம்பிக்கைகளையும் ஆயுதமாக பயன்படுத்துவது, அதற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வது தேசத்திற்கும் மக்களுக்கும் மிக பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஆகவே வெறுப்பு என்பது இயலாமையிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. அந்த இயலாமையை நாம் உணர்ந்த தொடங்கினாலேயே நம்முடைய வலிமையை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வலிமையை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் கைவிட வேண்டியவை சாதி உணர்வையும் மத உணர்வையும் கைவிட்டாலேயே நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள முடியும். மனிதனின் வலிமையை சிதைப்பதில் முதல் பங்கு சாதி, அடுத்த பங்கு மதம். மதத்தில் சாதியும் சாதியில் மதமும் ஊறி கிடக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றுதான். ஆனால் மதம் மிகப்பெரிய நிறுவனம். சாதி ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி கூறாக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலும் தடுப்பு சுவரை போட்டு வைத்திருக்கிறது. அந்த தனி மனிதனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தால், முதலில் எந்த சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாகவே இருப்பான். பிறகு அந்த சாதிக்குள்ளேயே எந்த உட்சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாக இருப்பான். ஆக சாதி உணர்வு உட்சாதியாக குறுகிவிடும். உட்சாதிக்குள்ளேயே திரும்ப அவனுடைய உணர்வு என்னவாக போகும் என்றால், இவன் இந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமி கும்பிடுகிறவன், எந்த குலசாமியை கும்பிடுகிறவன் என்று தேட முயல்வான். அந்த குலசாமியை பார்த்த பிறகு அவனுடைய அந்த சாதி பற்று மேலும் சுருங்கி போய்விடுகிறது. பெரிய சாதி என்று ஒரு பற்றை காட்டியவன் உட்சாதிக்குள்ளே சுருங்கி போகிறான். உட்சாதிக்குள்ளே இருக்கிறவன் அந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமியை கும்பிடுகிறவன் என்று சுருங்கி போகிறான். அந்த ஒரே சாமிக்குள்ளேயே ஏன் பங்காளி ஓம் பங்காளி என்கிற உணர்வுக்குள்ளே சுருங்கி போகிறான். சிங்கமாக கர்ஜிக்க தொடங்குகிறவன் ஒரு சிறு புழுவாக சுருங்கி போகிறான். இந்த சாதி உணர்வான். சாதி உணர்வு, சாதி என்பது அவ்வளவு மோசமானது. மனிதனை குறுக்கே வெட்டி அவளை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையிலே தடுப்பு சுவரை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கோட்பாடு சாதி கோட்பாடு. அதுதான் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. அது வலிமை என்று நாம் கருதுகிறோம். வலிமை அல்ல தோழர்களே. இந்த அரங்கத்தில் நான் துணிவோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த வீழ்ச்சிக்கு சாதியும் ஒரு காரணம், அதை மறந்துவிடக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்ல துணிவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பல காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ அகநிலை காரணங்கள் இருந்தாலும், புறநிலை காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ உத்திகளை கையாளுவதில் இருக்கிற முறைகள், அந்த உத்திகளை கையாளுவதில் இருக்கிற காரணங்கள் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும், சாதியும் ஒரு காரணம். மிக முக்கியமான ஒரு காரணமாக அதை நான் பார்க்கிறேன். மிக அடிப்படையான ஒரு காரணமாக அதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்திய தேசம் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம். அரசியல்வாதிகள் தான் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்.
ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதிகளாய் பிரிந்து கிடப்பதனால்தான் அரசியல்வாதி வேட்பாளர்களை அப்படி நிறுத்துகிறார். மக்களிடத்தில் அந்த சாதி உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் சொந்த சாதிக்கு இந்த சாதிக்குரிய வேட்பாளரை போட்டால்தான் இவனை வெற்றி பெற வைக்க முடியும் என்று அவன் கருதுகிறான். அவனுக்கு அந்த நம்பிக்கையை தருகிறது. சாதி அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தினால் தோற்கடிப்போம் என்று மக்களிடத்திலே ஒரு உணர்வு மேலோங்குமானால் அரசியல்வாதி வெற்றி பெறுவதைத்தான் குறியாக பார்ப்பானே தவிர அவன் சாதியை முக்கியமாக கருத மாட்டான். எல்லாம் இழந்து விட்டோம். இனிமேல் சாதியை சொன்னால்தான் வாக்கை திரட்ட முடியும். அப்படி கோட்பாட்டு அடிப்படையில் திரட்ட முடியாதவன் தான் சாதியையும் மதத்தையும் ஒரு ஆயுதமாக எடுக்கிறான். ஆண் சாதி, பெண் சாதி, ஆக இரு சாதி, வீண் சாதி, மற்ற எல்லாம் என்று சித்தர்கள் ஏன் சொல்ல வேண்டும்?